இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸ்ல சாப்டர் 1ல வந்து ஒரு 2-3 கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறோம், முக்கியமான கொஸ்டின். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் வர ஒரு 3 டேஸ்க்கு வந்து பண்ண போறோம். நம்ம வந்து அந்த சம் வந்து போட்டு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அதை என்ன பார்க்க போறோம்னா பயிற்சி 1.4ல செகண்ட் சம் போட போறோம். அதாவது இந்த மாடல் வந்து நம்ம வீடியோல வந்து போட்டதே கிடையாது. ஆனால் நான் வந்து இன்னைக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 10-15 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணேன். 15 பேப்பர்லையுமே இந்த மாதிரி மாடல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து வந்துருச்சு. இருக்குதுலேயே நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இவ்வளோதான் போட்டிருக்கோம்ல, அந்த சம்லேயே இருக்குதுலேயே வேலைப்பாடு கம்மியான உள்ள சம்னா இந்த மாதிரி மாடல் உள்ள சம் தான். ஸோ இன்னைக்கு அந்த சம்மை வந்து நம்ம எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்குள்ள பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்கிறாங்க பாருங்க. எஃப் a to b என்ற சார்பானது f of x equal to x/2 minus 1 என வரையறுக்கப்படுகிறது. இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. இங்கு ஏக்கு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, பிக்கு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. எனில் வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம் இதெல்லாம் பார்க்க சொல்றாங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. முதல் எடுத்தோட நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தாலும் அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கணும். ஃபார்முலாவை எடுத்து எழுதிட்டு இப்போ ஏ இருக்குல்ல, ஏ வந்து எக்ஸா வச்சுக்கணும், பியை வந்து ஒய்யா வச்சுக்கணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக அந்த 2ன்னு போட்டோம்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அதுதான் ஒய்யோட வேல்யூ. அதாவது அது வந்து எக்ஸின் நிழலுருன்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம வந்து தியரிட்டிக்கலாக சொன்னோம்னா ஒன்றுமே புரியாது. வாங்க நம்ம ப்ராக்டிக்கலாக உள்ள போகலாம், ப்ராக்டிக்கல் லைஃப்குள்ளே போகலாம். இப்போ முதல் எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 2. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 எனில் இந்த ஃபார்முலால போடுங்க. எக்ஸுக்கு பதிலா என்ன போடணும்? 2 போடணுமா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலா என்ன போடணும்? 2 போடணும். ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலா என்ன போடணும்? 2/2 minus 1. 2/2 என்னது? 2ல 2 போனா எத்தனை? 2 அடிச்சிட்டோம்னா 1 வருமா? அப்போ 1 minus 1 ஈக்குவல் டு எத்தனை? 0. இதுதான் x ஈக்குவல் டு 2. அப்போ இதோட கணம் என்னது? 2க்கு நிழல் என்னது? 0. அப்போ அதை எழுதிக்கணும். 2,0 எழுதிக்கணும். புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? x ஈக்குவல் 2 அப்ளை பண்ணும்போது 0ன்னு ஒரு வேல்யூ கிடைச்சு. அந்த 0 வேல்யூ b எங்க இருக்கு? இந்த இருக்கு. அப்ப நம்ம பண்ணது கரெக்ட்னு வெச்சுக்கோங்க. அதாவது ஒரு கிராஸ் செக் தான். நம்ம பண்ணது கரெக்ட்டா தப்பான்னு செக் பண்றதுக்கு இப்போ நீ x க்கு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கல்ல, அந்த வேல்யூ வந்து b ல உள்ள கணத்துல ஏதாவது ஒரு நம்பர்ல இருக்கும். இப்போ நான் x ஈக்குவல் 2ன்னு கொடுத்தேன், b கணத்துல 0ல இருக்குது. அப்ப கரெக்ட்டா? நெக்ஸ்ட் x ஈக்குவல் என்ன கொடுக்கணும்? 4 கொடுக்கணும். x ஈக்குவல் 4 எனில் f of 4 is equal to x ஓட வேல்யூ என்னது? 4. 4/2 minus 1. 4/2 என்னது? o 2 e 4. 2 minus 1. 2ல 1 போனா எத்தனை? 1. அப்ப இதோட கணம் என்னது? x ஓட மதிப்பு 4 எடுத்தோம், நிழல் என்ன கிடைச்சு? 1. அப்போ 4,1. இது புரிஞ்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? x equal to 4 முடிச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? x equal to 6 ன்னு பண்ணுமா? அப்போ x equal to 6 எனில் f of r is equal to 6/2 minus 1. அப்போ o 2 மூவி 2 6. 3 minus 1 is equal to 2. அப்போ இதுக்கு நிழல் என்னது? 6க்கு நிழல் என்னது? 2. அப்போ 6,2. இந்த ரெண்டாம் நம்பர் b ல இருக்கான்னு பாருங்க. b ல இருக்கு. அப்ப நம்ம செஞ்சது வந்து கரெக்ட். அப்ப பார்த்துட்டு நெக்ஸ்ட் போய்க்கலாம். அப்ப x ஓட வேல்யூ எத்தனை? 10. x equal to 10 எனில் f of 10 x க்கு பதிலா என்ன பண்ணோம்? 10 பண்ணோம். 10/2 minus 1. 10/2 என்னது? o 2 i 10. இப்போ 5 minus 1 வருது. 5 minus 1 என்னது? 4. அப்போ 10 நிழல் என்னது? 4. அப்போ 10,4. நெக்ஸ்ட் x = 10 முடிஞ்சா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? x = 12 போடணும். x = 12 போடுங்க. x = 12 எனில் x க்கு பதிலா 12 போடுங்க. அப்போ f of 12 is equal to x க்கு பதிலா 12 பண்ணுமா? அப்போ 12/2 minus 1. அப்போ o 2 6 12.
அப்போ 6 மைனஸ் 1, 6ல் 1 போனால் எத்தனை 5. அப்போ 12 இன்னொரு என்னது 5. அப்போ 12, 5. 5ஆம் நம்பர் இருக்கான்னு பாருங்க, இருந்துச்சு. இப்போ எக்ஸில் அடுத்து வேறு எது உறுப்பு இருக்கா? உறுப்பு இல்லை. அப்போ அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கணும். இப்போ அதுக்கடுத்து அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு 1 by 1 நம்ம ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வரிசை ஜோடிகளின் கணம் கேட்டிருக்காங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகளின் கணம் போட்டுட்டு உங்களுக்கு கணக்கில் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த ஃபார்முலால எஃப் ஆஃப் ஒய் கொடுத்துருக்காங்களா, எஃப் ஆஃப் இசட் கொடுத்துருக்காங்களா பார்க்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த இது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கணம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கணம்னா இப்படி ஒரு ப்ராக்கெட் வந்து கணம் ப்ராக்கெட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு கண்டுபிடிச்சல என்னென்ன நிலவுகள் கிடைச்சிருக்கு? 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. இது எல்லாத்தையும் உள்ள போட்டா அதுதானே வரிசை ஜோடிகளின் கணம். அதை எழுதுங்க பார்ப்போம். 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. இதான் என்னது? வரிசை ஜோடிகளின் கணம். இங்க அப்போ ஒரு கணம் ஓப்பன் பண்ணிக்கிறீங்களா? அப்ப என்ன செய்யணும்? முடியும் போது மறக்காம ஒரு கணத்தை போட்டு விட்டுருணும். இதுதாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? அட்டவணை சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? அட்டவணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அட்டவணை என்ன பண்ணணும்? அட்டவணைனா இப்படிதான் அட்டவணை இருக்கும். இப்போ நீங்க என்ன எடுத்தீங்க? எக்ஸ் எடுத்தீங்க. இது என்ன வந்துச்சு? எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இங்க எக்ஸ் போட்டுக்கோங்க, இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நீங்க எக்ஸுக்கு 2 போடும்போது ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு? 0ன்னு கிடைச்சிச்சு. அப்ப 2க்கு 0ன்னு கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் 4 போடும்போது என்ன கிடைச்சிச்சு? 1 கிடைச்சிச்சு. அப்போ 4 போடும்போது 1 கிடைச்சிச்சு. நீங்க இதுலயே பார்த்துக்கலாம். 6 போடும்போது என்ன கிடைச்சிச்சு? 2 கிடைச்சிச்சு. அப்போ 6 போடும்போது 2 கிடைச்சிச்சு. அடுத்து 10 போடும்போது என்ன கிடைச்சிச்சு? 4 கிடைச்சிச்சு. 10 போடும்போது 4 கிடைச்சிச்சு. 12 போடும்போது என்ன கிடைச்சிச்சு? 12 போடும்போது 5 கிடைச்சிச்சு. இதுதாங்க அட்டவணை. இப்போ அட்டவணை எப்படி போடணும்னு தெரிஞ்சிருச்சா? அவ்வளோதான், சிம்பிள். நம்ம 1ஆம் பசங்க இதை சால்வ் பண்ணிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அம்புக்குறி படம் போடணும். மூணாவது என்னது? அம்புக்குறி படம். அம்புக்குறி படம் போடணுமா? அம்புக்குறி படத்துல இப்போ உங்களுக்கு கணக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏயும் பியும் கொடுத்துருக்காங்களா? அப்போ இப்படி ஒரு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2, 4, 6, 10, 12 கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட் பி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0, 1, 2, 4, 5 அண்டு 9 கொடுத்துருக்காங்க. இது எதோட வேல்யூ? இது ஏயோட வேல்யூ. இது எதோட வேல்யூ? இது பியோட வேல்யூ. இப்போ இந்த 2 படம் போட்டுருக்கோமா? இந்த 2 படம் போட்டதை வந்து நம்ம வந்து இணைக்கணும். 2க்கு எது சார்பு? 0. அப்போ 2ஐயும் 0ஐயும் சார்பாக இருக்கணும். அடுத்து 4க்கு 1, 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5. இப்படி போட்ட அம்புக்குறி படம் முடிஞ்சிச்சு. இந்த இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா 3 கொஸ்டின் நம்ம வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து 4வது என்ன சொல்லிட்டாங்க? வரைபடம், கிராஃப் போட சொல்லியிருக்காங்க. 4வது என்னது? வரைபடம் போட சொல்லியிருக்காங்களா? இப்போ வரைபடம் போடுங்க. இப்படி தானே இருக்கும். நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? 2, 4, 6, 10, 12 கொடுத்துருக்காங்களா? அதை எழுதிக்கோங்க. 2, 4, 6, 10, 12. அடுத்து பியில் என்ன கொடுத்துருக்காங்க? 0, 1, 2, 4, 5, 9. 0, 1, 2, 4, 5, 9. இப்போ இப்படி நம்ம வரைபடம் வந்துக்கிட்டோமா? நம்ம நார்மல் கிராஃப் தெரியுதுல? இப்போ அதை என்ன பண்ணோம்?
2ஐயும் 0க்கு கொடுக்கணும். அப்போ 2க்கு 0 எங்கே இருக்குது? 2 இங்கே இருக்குது, 0 இங்கே இருக்குது. அப்போ இதான் என்னது? 2,0. நெக்ஸ்ட்டு 4க்கு 1க்கும் 4ஐயும் 1ஐயும் பார்க்கும்போது இங்கே வரும். அடுத்து 6க்கு 2க்கும் 6க்கு 2 வரும்போது இங்கே வரும். 10க்கு 4க்கும் 10, 4 இந்த கிராஃபில் 12, 5னா 12, 5. இப்படி நம்ம புள்ளி வச்சிட்டோம்ல, புள்ளி வச்சதுக்கப்புறம் மறக்காமல் என்ன செய்யணும்னா இந்த கோடையெல்லாம் இப்படி இணைச்சிடணும், ஸ்கேலை வச்சு இணைச்சிடணும். நான் வந்து கைட்டு போடுறதுனால வந்து எனக்கு வந்து கோணச்சமான இருக்குது, இது போடணும். இப்போ இதோட வேல்யூ என்னது? இதுதான் f of x அப்படின்னு சொல்லி போடணும். இப்போ இது 2, 0. இந்த புள்ளி என்னது? 4, 1. இந்த புள்ளி என்னது? 6, 2. இந்த புள்ளி என்னது? 10, 4. இப்படி போட்டால் இந்த வரைபடம் முடிஞ்சு. மறக்காம இந்த இடத்த 0 இருந்து இணைச்சிடக்கூடாது. எந்த புள்ளி ஸ்டார்ட் ஆகிருக்கோ அந்த புள்ளியிலேருந்து இணைச்சிட்டு அதை வந்து f of xன்னு மறக்காமல் போட்டுடணும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. அவங்க கொடுத்த கணக்கிலே நம்ம வந்து கிராஃப் போட்டோம்னா இந்த கணக்கு வந்து முடிஞ்சு. இப்போ இந்த கணக்கு இன்னொருக்கா சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. புரியாதவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க. கணக்கில் வரிசை ஜோடி, அட்டவணை, அம்புக்குறி, வரைபடம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கணக்கில் ஒரு வேல்யூயும் இதில் அப்ளை பண்ணணும். இங்கே 2 இருக்கா, ஃபஸ்ட்டு வேல்யூ 2 எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் 2 கொடுத்துக்கோங்க. 2 கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போது 2ன்னு வரும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது? 0ன்னு இருக்குது. அப்போ 2ஓட நிழல் என்னது? 0. அதனால தான் 2,0ன்னு போகிறோம். இதை மாதிரி எல்லா வேலையும் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நிழல் எல்லாத்துக்கும் கிடைச்சோம். வரிசை ஜோடிகளின் கணம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, கணம்னு கொடுத்துட்டாலே ஒரு கணம் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே கிடைச்சிச்சுல உங்களுக்கு ஆன்சரு, அந்த எல்லா ஆன்சரையும் உள்ளே போட்டுருங்க. அதுதான் வரிசை ஜோடிகளின் கணம். நெக்ஸ்ட்டு அட்டவணை. அட்டவணைனா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு கொடுத்த இது என்னது? எக்ஸை வச்சு தானே இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க. அப்போ முதல் எக்ஸ் உறுப்பு எழுதிக்கோங்க. அதாவது ஏ உறுப்பு தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், பி உறுப்பு வந்து ஒய்னு வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதை வச்சே போடுங்க. 2க்கும் எது நிலவு? 0. அப்போ 2, 0ன்னு கொடுக்குங்க. 4க்கு 4, 1. 6, 2. 10, 4. 12, 5. இதை போட்டால் அட்டவணை முடிஞ்சு. அம்புக்குறி படம் உங்களுக்கு கொடுத்த 2 கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க. 2 கணத்தை எழுதிட்டு அதே மாதிரி 2 0ஓட இணைங்க, 4 1ஓட இணைங்க, 6 2ஓட இணைங்க, 10 4ஓட இணைங்க, 12 5ஓட இணைங்க. 9க்கு வந்து நமக்கு எதுவுமே கிடையாது, விட்டுணும் அப்படியே. அடுத்து நம்ம நார்மலாக நீங்கள் கிராஃப் போடுற மாதிரி போட்டுட்டு அதை தான் அந்த உறுப்பில் இணைச்சிட்டு இங்கேருந்து கோடு போடணும். இங்கேருந்து கோடு போடக்கூடாது, நல்லா யோசிச்சுக்கணும். நம்மளுக்கு வருதுல ஒரு கோடு, அதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ். இப்படி சொல்லி போட்டோம்னா 5 மார்க் உங்களுக்கு காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழுவாண்டு தேர்வில் உங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து கன்ஃபார்மாக இந்த மாதிரி கணக்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம மற்ற 3 மாடலுமே போட்டாச்சு, இந்த ஒரு மாடல் மட்டும் போடலை. சப்போஸ் இந்த மாடலு ஆனுவல் எக்ஸாமில் கேட்டால் என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு ரீசனால தான் நான் இன்னைக்கு மறுபடியும் ஃபஸ்ட்டு சாப்டருக்கு வந்தேன். நல்லா பார்த்துக்கோங்க இந்த கணக்கை. எனக்கு தெரிஞ்சு இந்த கணக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த x/2 - 1 வருதுல, இந்த ஃபார்முலாக்காகனாலும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கணக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். பட் ஒருக்கா போட்டு பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், இந்த கணக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதில் நீங்கள் இதை தாண்டி எதுக்கும் அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்களா? எதுவுமே பண்ணுறது கிடையாது. அப்படியே நம்ம ஒரு அட்டவணையில் ஃபில் பண்ண போகிறோம், கிராஃப் போட போகிறோம், 2 இணைக்க போகிறோம், விளையாட்டு விளையாட போகிறோம். 2ஓட 0 என 4க்கு 1 ஜோடி, 6க்கு 2 ஜோடி அப்படின்னு சொல்லி ஜோடியை வச்சு போட்டோம்னா இந்த கணக்கு வந்து முடிஞ்சு. இப்போ இந்த கணக்கில் வேறு எதுவுமே டவுட் இருக்காதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆனால் தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். பரவாயில்ல, நம்ம வீடியோ வந்து ரீச் ஆகி 4 பசங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் கொஞ்சம் மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.